சிலபஸில் உள்ள வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் பார்க்கலாம். வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி வெரி ஈஸி. வெலாசிட்டினா என்ன செய்யணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கொடுத்துருக்க ஆர் வெக்டரை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி. அதுவே டூ டைம்ஸ் நம்ம டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதுதான் ஆக்சிலரேஷன். இப்போ சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஆர் வெக்டர் ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் வெக்டர்ல நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமா? டிஆர் பை டிடி அப்படின்னா என்னது? இதுனா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல இருக்கப்போ இது வெலாசிட்டி, செகண்ட் டெரிவேட்டிவ்ல இருக்க ஆக்சிலரேஷன், இது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் ஆர் ஆஃப் டி ஆர் வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ நம்ம டிஆர் பை டிடி கண்டுபிடிக்கலாமா? நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கண்டுபிடிச்சு தெரிஞ்சிடும். அப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டீயை பொறுத்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 + 1 கான்ஸ்டன்ட், அப்போ 0. அப்போ ஐ வெக்டர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2t ப்ளஸ் டீயை பண்ணால் 1, ஜே 1 பண்ணால் 0 ஜே வெக்டர் ப்ளஸ் டி கியூப்பை பண்ணால் என்ன வரும்? 3t ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2t ப்ளஸ் டீயை பண்ணால் 1. இப்போ என்ன வரும்? 1 பண்ணால் 0 ஆயிரும். கே வெக்டர் இருக்குது. இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? ஐ வெக்டர் ப்ளஸ் 2t ப்ளஸ் 1 டைம்ஸ் ஜே வெக்டர்ஸ் ப்ளஸ் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t ப்ளஸ் 1 கே வெக்டர் கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் நமக்கு என்னது? வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாமா? டி ஸ்கொயர் ஆர் வெக்டர் பை டிடி ஸ்கொயர். இப்போ இதில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 1 பண்ணால் என்னது? கான்ஸ்டன்ட் 0 வந்துடும். 0 ஐ வெக்டர் ப்ளஸ் 2t. அப்போ டீயை பண்ணால் 1 வரும். 2 கான்ஸ்டன்ட். அப்போ 2 × 1 2 ஜே வெக்டர். 1 பண்ணால் 0 ஆயிரும். இங்கே பண்ணால் என்ன வரும்? 3t ஸ்கொயர் பண்ணால் 3 2s are 60 ப்ளஸ் டீயை பண்ணால் 1 2 ப்ளஸ் 1 பண்ணால் 0. அப்போது 60 ப்ளஸ் 2 டைம்ஸ் கே வெக்டர் வந்துச்சு. இப்போ 0 ஐ வெக்டர்னா அது என்னது? 0 ஆயிரும். அப்போ 2 ஜே வெக்டர். நமக்கு ஆக்சிலரேஷன் என்ன கிடச்சிருக்கு? 2 ஜே வெக்டர் ப்ளஸ் 60 ப்ளஸ் 2 டைம்ஸ் கே வெக்டர் கிடச்சிருக்கு. அப்புறம் என்ன செய்ய போகிறோம்? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ரூட் ஆஃப் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஐ காம்போனன்ட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஐஜே காம்போனன்ட்ஸை ரூட் ஆஃப் போட்டு ஸ்கொயர் எடுக்கிறோம். இதை அங்கே அப்ளை அந்த ஃபார்முலா போடலாமா? அப்போ நம்ம வெலாசிட்டிக்கு தான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும். இந்த இருக்கு வெலாசிட்டி 1 ஸ்கொயர் ஜே காம்போனன்ட்ஸில் என்ன இருக்குது? 2t ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கே காம்போனன்ட்ஸில் என்ன இருக்குது? 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ செகண்ட் ஆக்சிலரேஷனுக்கு மேக்னிடியூட் எடுத்தோம்னா அதே போல் ஐ காம்போனன்ட் 0 வந்துச்சு. ஜே காம்போனன்ட்ஸ் கே காம்போனன்ட்ஸ் எடுத்து ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு அதோட ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஆப்ஷனில் நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சமயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள்.